வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று டெல்லியில் ஏஐ இம்பேக்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு யூத் காங்கிரஸை சேர்ந்த 10 பேர் உள்ள நுழைஞ்சு ஷர்ட்லெஸ் ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. சட்டையெல்லாம் கலட்டி பனியனோடு நின்றுக்கிட்டு மோடி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க, கூச்சல் போட்டிருக்காங்க. ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டு நேற்று தான் ஃபைனல் டே. இந்த ஃபைனல் டேல ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூத் காங்கிரஸ் இப்படி பண்ணிவிட்டாங்க. மக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினச்சிருப்பாங்க போல. ஆனால் இது டோட்டலாக காங்கிரஸுக்கு பேக் ஃபயராக மாறி இருக்கு. நம்ம ஊரில் கல்யாணம் காது குத்து நடந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கே, தண்ணியை போட்டுட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கே 2-3 பேர் இருப்பானுங்க. ஃபுல் போதையில் இருப்பான். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பொதுமக்கள்லாம் அவன்கிட்ட இருந்து ஒதுங்கி போவாங்க, அவன் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. அது மாதிரி தான் நேற்று யூத் காங்கிரஸுடைய நிலம் ஆயிடுச்சு. அந்த அரங்கத்தில் இருந்த பொதுமக்கள்லாம் வெளுன்னு வெளுத்திருக்காங்க. அந்த வீடியோலாம் செம்ம ட்ரெண்டிங்க. எட்டி மிதிக்கிறாரு ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவராம், அந்த அரங்கத்தை சுத்தம் பண்ணுற பணியாளராம். அவருக்கே பயங்கர கோபம் வந்திருக்கு. உலக அளவில் இவ்வளோ பெரிய மாநாடை இந்தியா நடத்துகிறாங்க, தலைமை எடுத்து நடத்துகிறாங்க. அதில் அசிங்கப்படுத்துகிறாங்க நாட்டையே யூத் காங்கிரஸ் அப்படின்னு. அந்த சுத்தம் செய்யக்கூடிய பணியாளருக்கு அவ்வளோ கோபம், எட்டி மிதிக்கிறாரு. அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு. இப்போது பாஜகவுடைய எம்பி சம்பித் பத்ரா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த திட்டமே ராகுல் காந்தியுடைய வீட்டில் தான் தீட்டப்பட்டுச்சு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா வத்ரா 3 பேர் சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே போட்டிருக்காங்க. நாட்டுக்கு எப்படியாவது ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்திடணும், அதனால மோடியுடைய கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற இந்த மோட்டிவோட இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி வீட்டில் தான் இந்த பிளானே போட்டிருக்காங்க அப்படின்னு பாஜக எம்பி சம்பித் பத்ரா ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்போ யூத் காங்கிரஸை சேர்ந்த கலாட்டா பண்ண அந்த 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாடு முழுவதும் நேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் இதை பற்றிய டிபேட் தாங்க நடந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அந்த 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து இனி யாரும் இது மாதிரியான தப்பு செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் நேற்று சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டை பார்க்கறதுக்காக வந்த பார்வையாளர் ஒருத்தர், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே பார்வையாளர்கள், 4 நாட்களில் 5 லட்சத்துக்கும் மேலே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்க்ளேவ் இது, இதில் அரசியலை உள்ளே கொண்டு வந்தது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஒரு காமன் மேன் நேற்று பேட்டியில் பேசியிருக்காரு. எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம், பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு கான்க்ளேவ் சம்மிட்டை இந்தியன் கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் அரசியலை நுழைத்தது தப்பு அப்படின்னு எதிர்கட்சிகளை பார்வையாளர்கள் காரி துப்பியிருக்காங்க. அதான் எட்டி மிதிச்சாங்கன்னு சொன்னேன்ல. யூத் காங்கிரஸை சேர்ந்த அந்த 10 பேரை அடி வெளுக்கிறாங்க பொதுமக்கள் பார்வையாளர்கள். நேற்று தான் நடந்துச்சு. யூத் காங்கிரஸுடைய இந்த அட்ராசிட்டியை பார்த்து அண்ணாமலை என்ன தெரியுமா ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு? 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஏஐ இம்பேக்ட் சம்மிட் நடந்துச்சு, 5 நாட்கள். இந்த 5 நாட்களில் எவ்வளவு பார்வையாளர்கள் இதை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை நாடுகளுடைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தோட அண்ணாமலை ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ணாமலைனாலே புள்ளி விவரம் தானே, ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட் காரணமாக 250 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. 250 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னா எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஏஐ துறையில் இந்தியாவில் குவிய இருக்கு. எவ்வளோ பெரிய சக்ஸஸ்! இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இந்த சம்மிட்டு. இதில் விரக்தி அடைஞ்சு தான் யூத் காங்கிரஸ் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளித்து போய் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதெல்லாம் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய செட்பேக்காக மாறி இருக்கு. இப்போ மக்கள், பாஜகவினர்கள் சேர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, காங்கிரஸ் மேலே நடவடிக்கை எடுங்க. இது இந்த 10 பேர் செஞ்ச மாதிரி தெரியலை. டெஃபினட்டாக காங்கிரஸுடைய ஹை கமாண்ட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதெல்லாம் விசாரிக்கணும். விசாரித்து இதன் பின்னணியில் காங்கிரஸ் மேலிடம் இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியானுச்சுன்னா காங்கிரஸ் கட்சியை பேன் பண்ணணும். யூத் காங்கிரஸுக்கு முட்டு கொடுத்துட்டு வராங்கல்ல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள், திமுக உடன்பிறப்புகள்லாம் முட்டு கொடுக்குறாங்க, அந்த துணை போகக்கூடிய கட்சிகளையும் பேன் பண்ணணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்ல இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.